வணக்கம். 4/5/2024 முக்கிய செய்திகள். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களின் இருப்பு குறைவாக இருந்தால் ஊழியருக்கு விதிக்கப்படும் அபராத தொகையை உயர்த்தி உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. உணவுத்துறை அதிகாரிகளே மூட்டையின் அளவில் குறைத்து அனுப்புவது, பிறகு ஊழியர்கள் மீது அபராதம் போடுவது உணவுத்துறை அதிகாரிகள் மிகவும் புத்திசாலித்தனம். ஊழியர்களிடம் மிரட்டி வசூல் செய்வது கொடுமையிலும் கொடுமை. அரசு போக்குவரத்து கழகங்களின் இந்த நிதி ஆண்டிற்குள் 7030 புதிய பஸ்கள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. முதலில் 500 மின்சார பஸ்கள் விரைவில் இயக்கப்படும் என கூறியுள்ளனர். முதலில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பஸ்களை இயக்க செய்த பின் மின்சார பஸ்களை இயக்கலாமே. இதில் ஏன் இந்த பாகுபாடு? கத்திரி வெயில் துவக்கம். 6 மாவட்டங்களுக்கு வரும் 7இல் மழை. கடந்த அதிமுக ஆட்சியில் தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட கல்வி அதிகாரிகள் 18 பேரின் தேர்வு பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஒழுங்கற்ற முறையில் தேர்வானதாம், அதனால் ரத்து செய்ததாம் உயர்நீதிமன்றம். நாமக்கல் ஹோட்டலில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட தந்தை மகள் சீரியஸ் முன்பு வந்தது இந்த செய்தி. சிக்கன் ரைஸில் விஷம் கலந்து கொடுத்து தாத்தா தாயை கொண்ட மகன் கைது. குடும்பத்தையே தீர்த்து கட்ட திட்டமிட்டது அம்பலம். ஹோட்டல் உரிமையாளர் மீது எந்த குற்றமும் இல்லை. போதை பழக்கத்திற்கு அடிமையான பகவதியை குடும்பத்தார் கண்டித்ததால் பழி வாங்கியுள்ளார். கொடுமையிலும் கொடுமை. தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கத்தால் வந்த வினை. இதை தீர்ப்பாரா தமிழக முதல்வர்? மத்திய பிரதேசத்தில் முகமது அர்ஷாத் ஏற்கனவே ஆன திருமணத்தை மறைத்து வேறு திருமணம் செய்து கொண்டார். புதிய மனைவிக்கு தகவல் தெரிந்தவுடன் முத்தலாக்கு என்று மனைவிக்கு கூறிய சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. முஸ்லிம்களில் 3 முறை தலாக் கூறி மனைவியை கணவர் விவாகரத்து செய்யும் நடைமுறை ஏற்கனவே அமலில் இருந்தது. பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றவுடன் முத்தலாக்கு நடைமுறையே சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்ற தமிழக முதல்வர் மீண்டும் சென்னை திரும்பினார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.